Hi friends, welcome to sapadunallairukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேபேஜை யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் கூட மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கரண்டி கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கரண்டி அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பவுடர் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு டிஷ்ஷிலையும் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லா மசாலா பவுடர்ஸ் எல்லாம் கலந்து நம்மளோட கேபேஜ் மாவு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதை சூடான ஆயிலில் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கேபேஜ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.